நல்லா பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிவேதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் அவர் ஆவார். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தின் 1932 அக்டோபர் 15 அன்று அவர் பிறந்தார். ஏவுநாயகன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். திருக்குறளை தனது வாழ்க்கையின் வழிகாட்டியாக கருதப்படுகிறார். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா என்ற பல்வேறு பட்டங்களை வென்றவர். நிறைய கவிதைகளையும் எழுதினார். 100 கோடி மக்கள் 100 கோடி மரங்கள் என்பது கலாமின் கனவு. அதனை உண்மையாக்குவதற்கு நம் கடமை. நன்றி. அழகா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. கலாமோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. போலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு அனைவருக்கும் வணக்கம். என் பேரு பிரீத்தி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாலம் கல்யாண சுந்தரம் பற்றி பேச போகிறேன். ஐயா அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை புதியவது அம்மா சொன்ன 3 மந்திரம் தன் வாழ்க்கை. 1 பேராசைப்படக்கூடாது. 2 பட்டில் ஒரு பங்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். 3 தினமும் ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும். மேன் ஆஃப் த மில்லியனும் அவார்டு என்னும் விருதை 1999 ஆம் ஆண்டு அமெரிக்கா பட்டாண்டுக்கு ஒரு முறை வழங்கும் விருது நெய்வதற்கு அளித்து சிறப்பு செய்து இதனுடன் சேர்ந்து 30 கோடி பணமும் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த பணம் முழுவதும் கொள்ளைகள் நலனுக்காக வழங்கினார். 55 ஆண்டுகள் இவர் நூலகராக பணிபுரிந்த போது சம்பாதித்த 30 லட்சம் பணமும் உதவி தேவைப்படுங்களுக்கு அளித்துவிட்டார். இவருக்கு பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டுள்ளது. அவருடைய உன்னதமான சேவையை போற்றிடுவோம். நன்றி. சூப்பர். ஐயாவோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கும். போங்க, நல்லா சொன்னீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரேஷ்மி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் நம்பி நாராயணன் பற்றி பேச போகிறேன். இந்தியா அறிவியல் அதிகாரி அப்துல் கலாம் குழுவின் பணியாற்றிய போது ஏவு வாகனம் திரவ எரிபொருள் நுட்பத்தை இந்தியாவின் அறிமுகப்படுத்தினர். இவரின் துறையில் சிறந்து விளங்கியதால் 1919 ஆம் ஆண்டு இந்தியாவின் 3வது உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. நன்றி. வணக்கம். என் பெயர் பிரகதி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய தலைப்பு டாக்டர் வி. சாந்தா பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியா புற்றுநோயில் நிபுணர் மற்றும் சென்னை அடியாரும் புற்றுநோய் நிறுவனத்தில் தலைவராக இருந்தார். தனது நாட்டில் உள்ள அனைத்து நோயாளிக்கும் தரமான மற்றும் மலிவு விலையில் புற்றுநோய் சிகிச்சையை வழங்க நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார். அவரது பணிகளுக்காக அவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டது. மகேஷ் விருது, பத்மஸ்ரீ விருது, பத்ம விபூஷன் விருது மற்ற விருதுகளை இந்த அரசின் வழங்கும். பத்ம விபூஷன் ஆகியவை ஆகும். 60 ஆண்டுகளுக்கு மேலான தனது நீண்ட பணிகாலத்தில் பல பதவிகளை வகித்தார். தனது 93 வயது வரை பணியாற்றினார். நன்றி. அந்த நம்பி நாயர் பற்றி சொன்னாங்க இல்லையா, அதுதான் வந்து மாதவன் நடித்த படத்தில் படம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இன்னும் புரிஞ்சிடும் நம்பி என்ன பண்ணாங்க லைஃப்பில். ராக்கெட்டரி அந்த படம் பேர். ரொம்ப நல்ல படம், முடிஞ்சால் பாருங்கள். ஓகே, அது நம்பி நாயர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, சாந்தா அம்மா தான் என் லிஸ்ட்டில் மிஸ் ஆனவங்க. எப்படியாவது அவங்கள கூட்டு வந்துன்னு நினச்சேன். ஓகே, ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து ரொம்ப அவங்களோட பணி மகத்தான பணி. அவங்கள பற்றி முடிஞ்சாலும் படிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அம்மையார். ஓகே, அவங்க ரீசெண்டாக தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க நம்மள்கிட்ட போனாங்க, இயற்கை அடைஞ்சாங்க. ஸோ அவங்க ரொம்ப நல்ல பர்சன், அது சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிட்ட வச்சு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவப்புகழனி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வி.கே.டி. பாலன் பற்றி சொல்ல போகிறேன். வி.கே. தனபாலன் அவர் வி.கே.டி. பாலன் என்ற பெயரில் பிரபலமானவர். சென்னைக்கு வந்தபோது ஆரம்ப காலத்தில் உணவும் இடமும் இன்றி மிகவும் கஷ்டப்பட்டார்.
தன்னுடைய அயராத உழைப்பினால் மதுரா டிராவல்ஸ் மூலம் மிகவும் பிரபலமான 2 ரூபாயிலிருந்து தனது வருமானத்தை கோடிகள் ஆக்கினார். தமிழ்நாடு அரசு பாலஜெயா அவர்களுக்கு கலை மாமணி விருதை வழங்கி கௌரவித்தது. உழைப்பை மூலதனமாக்கி வெற்றி கண்ட மனிதர் அவரின் உழைப்பை போற்றுவோம். நன்றி. வாழ்த்துக்கள். சூப்பர்மா. ஐயாவும் ஆக்சுவலாக வந்து விகேடி பாலன் ஐயா அவங்க தான் நம்ம மணிமேகலை ஸ்கூல் பில்டிங்கை ஓப்பன் பண்ணி வச்சதே. விகேடி பாலன் ஐயா. ஸோ அவங்க மதுரா டிராவல்ஸ் முடிஞ்சால் இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி யூடியூப்பில் விகேடி பாலன்னு போட்டிங்கன்னா வரும். லைஃப் ஹிஸ்ட்ரின்னு போட்டு பாருங்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர். 1 ரூபா கூட இல்லாமல் ஊர்லேருந்து இங்கே வந்து இந்த அமெரிக்கன் எம்பசியில் ஒரு ஓரமாக பசிக்காக படுத்திருந்து காலையில் அவரை ஒரு போலீஸ் எழுப்புனாங்க. அப்புறம் பார்த்தா எதுக்கு தூங்குறேன்னு அந்த லைனில் நிற்கிறதுக்காக அவருக்கு 1 ரூபா கொடுத்தாங்க. அந்த அங்கே தூங்கின இடத்த கொடுக்கறதுக்காக 1 ரூபா. அப்புறம் அதையே அவரோட வேலையாக்கிக்கிட்டார். டெய்லி அந்த இடத்த போய் படுத்துக்கிட்டு அந்த இடத்த பிடிச்சி கொடுத்தா 1 ரூபா கிடைக்கும். இப்படியே வளர்ந்து அவர் படிப்படியாக எங்கே வந்தார் அப்படின்னா தாய் ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அவர் எந்த நாட்டுக்கு போனாலுமே அவருக்கு ஏர்பிளைன் டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ரீயாக டிக்கெட் 1 ரூபாய் இல்லாமல் ட்ரெயின் ஏறி வந்தவர் அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் சாதிச்சு அவர் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் வேர்ல்டில் உலகம் முழுக்க எந்த கண்ட்ரிக்கு வேலை போகலாம் 1 ரூபாய் டிக்கெட் கூட அவர்கிட்ட பைசா கவர்மெண்ட் வாங்காது. அந்த அளவுக்கு பதவியில் உயர்ந்தார். உண்மையில லைஃப்பில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்து பெரிய சாதனை படைத்தவர் நம்ம விகேடி பாலன் ஐயா. எனக்கு அவங்களோடவும் பழக பேச வாய்ப்பு கிடைச்சது. கடவுளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவும் இப்போ தான் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்மளை விட்டு இறைவனடி சேர்ந்தாங்க. அவங்களுக்கு நம்முடைய பெரிய நன்றிகளை தான் தெரிவிச்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் தட். நம்ம பில்டிங் ஓப்பன் பண்ணதே நம்ம ஐயா தான். அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் அப்போ நான் படித்தேன் புக்ஸ் எல்லாம். ஸோ அப்போல்லாம் இவங்கெல்லாம் என்னை ஈர்த்தவங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் என்னை ஈர்த்தாங்களோ அவங்களெல்லாம் கூட போய் பார்த்துடணும், அவங்கள கூட்டிகிட்டு வந்துடணும், என் கூட நான் அவங்க கூட ஒரு வாட்டியாவது பேசிடணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாகவே இருக்கும் அப்பத்துலேருந்து. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஐயாவை இந்த நேரத்தில் நினைக்கும் போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சனா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் குகேஷ் தம்மராஜு பற்றி பேச போகிறேன். குகேஷ் தம்மராஜு குகேஷின் சதுரங்க பயணம் 7 வயதில் தொடங்கியது. 2019ஆம் ஆண்டு மதிப்புமிக்க கிரண் மாஸ்டர் என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். சாதனைகளின் வரலாற்றில் இளைய உலக சதுரங்க சாம்பியன் 3வது கிரண் மாஸ்டர். குகேஷ் 18வது உலக சாம்பியன். 2750 புள்ளிகளை பெற்ற இளைய வீரர். இளைய தலைமுறைக்கு எடுக்கப்பட்ட விளங்குவார். 7 வயதில் ஆரம்பித்த விடாமுயற்சி அவருக்கு 18 வயதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. நன்றி. கங்க்ராட்ஸ். இப்போ நம்ம ரீசெண்டாக நம்மளுக்கு குகேஷ் வேர்ல்டு சாம்பியன் இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கிளாப் பண்ணிக்கலாம். அவங்கள போட்டு கூட நம்ம வந்து சர்டிஃபிகேட் போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு. இது எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அடுத்து அவங்க அது மாதிரி வரணுங்கிறதுக்காக தான். ஓகே, நல்ல ஒரு கிளாப்.